கொல்லிமலை. இந்த கொல்லிமலையை சுத்திலுமே ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு. அது பார்க்கறதுக்கே ஒரு அழகான ஒரு மலை. அது போக அங்கிருந்து இந்த மிளகு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கொல்லிமலைங்கிறது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பகுதி. அது போக நிறைய சித்தர்களெல்லாம் அங்கே பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன். ஜீவசமாதியான ஒரு சித்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு ஒரு காட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி நமக்கு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி கூட கொல்லிமலையை பற்றின ஒரு வீடியோ நம்மளோட சேனல்லே இருக்குது, டெவில்ஸ் கிச்சனில். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ போய் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே கொல்லிமலை பகுதியில் நடந்த ஒரு காலேஜ் பையனுக்கு அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு த்ரில்லிங்கான தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் ஆகாஷ். ஆகாஷ்ங்கிற பிரதர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சியில் தான். சென்னையிலேயே அவங்க அப்பா அம்மா செட்டில் ஆன காரணத்தினால அவருமே சென்னையிலே தாங்க வளர்ந்துருக்கிறாரு. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சென்னையில் தான் படிச்சிருக்கிறாரு. இப்போது காலேஜுக்கு அவர் சூஸ் பண்ண ஊர் தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். கொல்லிமலைக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு காலேஜில் தான் அவர் படிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலேஜில் அவர் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலை, வெளியே ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு 3 பேரோட இவர் ஒருத்தர் சேர்ந்து 4 பேராக வெளியே வீடு எடுத்து தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 RK மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வயசான பாட்டியும் தாத்தாவும் ஹவுஸ் ஓனராக இருக்கிறாங்க. அவங்களோட பையன் அமெரிக்காலேயே எங்கேயோ வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறாரு. ஸோ அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து தான், அந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து தான் அந்த வீடை பார்த்துக்கிறாங்க. அவரோட வீட்டில் தான் இவர் வாடகைக்கு இருக்கிறாருங்க. பொதுவாகவே இந்த பேச்சுலர்ஸ்னாலே வீடு வாடகைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா பாட்டிங்க அந்த மாதிரி கிடையாதாங்க. இவங்க 2 பேருமே தன்னோட பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி தான் இவங்கள பார்த்துப்பாங்களாம். அவங்க எதனா சமையல் பண்ணால் அதை எடுத்துகிட்டு கொடுக்கறது, இவங்களுக்கு எதனா அட்வைஸ் பண்ணுறது, திட்டவே மாட்டாங்களாங்க. ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கழித்து கொடுத்தா கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். படிக்கிற பசங்க நல்லா படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல குட் சோல்ஸுங்க அவங்க 2 பேருமே. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. 12-12:30 மணிக்கு ஆகாஷோட கனவுல யாரோ ஒருத்தர், இந்த கொல்லிமலைக்கு பேக் சைடில் தான் அவங்களோட காலேஜ், அவர் படிக்கிற காலேஜ். இந்த காலேஜ் ரோட்டில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரே ஒரு லாரி மட்டும் வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே இல்லை, அந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே இல்லை, எம்டி ரோடாக இருக்குது. இந்த லாரி செம்ம ஸ்பீடாக அவரை நோக்கி வருதுங்க. செம்ம ஸ்பீடாக வந்தாலுமே நம்ம கிட்டக்க வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவான்னு சொல்லிட்டு இவரும் லைட்டாக லெஃப்ட் வாங்கியே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த லாரி வந்த ஸ்பீடுக்கு இவர் மேலே இடிச்சு இவர் ஸ்பாட் அவுட்டாங்க. இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரோட கண்ணில் பட்டது அந்த லாரி டிரைவர். மீசை, ஒரு பெரிய முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு வயசான ஒருத்தர் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்திருக்கிறார். இவர் இறந்து போன அடுத்த செகண்டு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறார் கத்திட்டு. அங்கே இவரோட ரூமில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது இந்த கனவை சொல்கிறார். டேய் சும்மாறா, நாங்களே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கிறோம், நீ வேற கனவுன்னு சொல்லிட்டு பயம்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க இவரை திட்டிட்டு. அடுத்த நாள் காலையில் இதை கவனிச்ச அந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, தம்பி நான் டெய்லி உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எந்திரிச்சோன்னே அம்மா அப்பா கிட்ட தானேப்பா ஃபோன் போட்டு பேசுவேன், இன்னைக்கு என்னப்பா ஒரு மாதிரி ரொம்ப முகமே வாடி போய் இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் நைட்டு நடந்த அந்த கனவை பற்றி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரோட பூஜை ரூமில் இருக்கிற ஒரு திருநீர் எடுத்து இவருக்கு பூசி விட்டு, இதுக்கப்புறம் இதே கனவு உனக்கு வந்துச்சுன்னா 3 தடவை துப்பிரு, அதாவது கனவுலேருந்து எந்திரிச்ச உடனேமே ஒரு 3 தடவை இங்கிட்டு, அதாவது லெஃப்ட்டு நடுவில் ரைட்டு 3 பக்கமும் துப்பிட்டு உனக்கு இஷ்ட தெய்வமா யாரை நினைக்கிறியோ அவங்கள வேண்டிக்கிட்டு படுத்துருப்பா, அடுத்த தடவை இந்த மாதிரி கனவுல வராது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இது அவருக்கு ஜஸ்ட் ஒரு கனவு தான். அதனால ஆகாஷுக்குமே அந்த தாத்தா பண்றது எல்லாமே ஒரு மாதிரி பூமரா தாங்க தெரிஞ்சிருக்குது. என்னடா இது, கனவுக்கு இந்த அளவுக்கு பண்ணுவாரா, அவரு இந்த அளவு பேசுவாரா, எச்சு துப்புனா அந்த கனவு வராதா, இதெல்லாம் என்னடா லாஜிக்குங்கிற மாதிரி தான் போயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே நைட் இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 5 பசங்க
இவர் காலேஜை சேர்ந்த பாலிடெக்னிக் அந்த யூனிஃபார்ம் போட்ட பசங்க 5 பசங்க இவர் மேல ஏறி படுத்து அமுக்கி இருக்கிறானுங்க. இவரால் எந்திரிக்கவே முடியல. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிக்கிறானுங்களாம். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மேல பார்த்தா இவர் போத்தி இருந்த அந்த போர்வையும் அப்படியே மேல அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குதாங்க. இவருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி ஆயிருக்குது. பக்கத்துல தான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கூப்பிடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாரு, இவரால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டி சாக போற நேரத்துல அந்த தாத்தா சொன்ன ஞாபகம் வருது. ஒருவேளை அடுத்த தடவை இந்த மாதிரி உன் கனவுல வந்துச்சுன்னா 3 பக்கமும் துப்பிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதே மாதிரி கனவுலயே அந்த பசங்க என்னதான் கழுத்தை நெரிச்சாலும் 3 தடவை துப்பிட்டு இவரோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சதுக்கு அப்புறமா இவருக்கு டக்குன்னு ஒரு ஆக்டிவ் வந்திருக்குதுங்க. 5 பேரையும் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டு வெளியே போயிருக்கிறார். ஜர்க்கினை டக்குன்னு மாட்டிட்டு இவரோட போனை மட்டும் எடுத்துட்டு அவரோட வீட்டு வாசலுக்கு வந்து உட்காந்துட்டாராம். இந்த கூட தூங்கிட்டு இருக்கிற பசங்களை எழுப்பணும்னு இவருக்கு தோணவே இல்லையாங்க. வெளியே வந்து உட்கார்ந்தவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கிறாரு. அந்த வெளியே ஏர் வாங்கிக்கிட்டே இருக்கும் போதே இவருக்கு ஸ்வெட்டிங் ஆகிட்டு தான் இருந்திருக்குது. இப்போ நல்ல பனிக்காலமா, அதுவும் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு வீடுனா எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. செம்ம குளிர் இருக்குமா, ஆனாலும் இவருக்கு ஸ்வெட்டிங் ஆயிருக்குது. இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கும் போது இவரோட வீட்டு வாசல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டின ஒரு பொம்பளை வெளியே வந்து நின்னது மட்டும் இல்லாம இவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்குது. ஆகாஷ் வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இவரும் யாரு என்னன்னே தெரியாம அந்த பொம்பளை கூப்பிட்ட உடனேயுமே எந்திரிச்சு போயிட்டாராங்க. எந்திரிச்சு போயிட்டு அதோட கையை பிடிச்சிக்கிட்டாராம். எப்படி இது நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. எந்திரிச்சு போய் கையை பிடிச்சிக்கிறாரு. அந்த பொம்பளை அவரை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போதாங்க. இது வரைக்கும் தான் ஆகாஷ்க்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஆகாஷ்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவு நேரம் போச்சுங்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லை. முழிப்பு வருது. ஏன்னா கை கால்லாம் ஒரு மாதிரி உதற அளவுக்கு குளிர், அந்த அளவுக்கு குளிர்ச்சி இவர் மேல தெரியுது இவருக்கே. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவரோட காலேஜ் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குமாங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து படுத்திருக்கிறாராம். அந்த பஸ் ஸ்டாப்ல யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த இடமே ஒரு மாதிரி மலைகள் காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குமாங்க பார்க்கறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நைட் நேரத்தில் யாருமே தங்கவும் மாட்டாங்களாம். ஆல்ரெடி அந்த ஏரியாவில் நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்குங்கிறது இவரும் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த பஸ் ஸ்டாப்ல அன்டைம்ல இவருக்கு என்ன வேலை? ஆகாஷ்க்கு எப்படி அவர் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருந்தவர் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாரு? இதுக்கெல்லாம் எதுக்குமே ஆன்சர் தெரியாம அவரால் எந்திரிக்கவும் முடியலையாங்க. அப்படியே கை காலெல்லாம் அடிச்சு உடச்சி போட்டு படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்திருக்கிறாராம். கை காலில் உணர்வே இல்லை, எந்திரிக்க முடியல. அதோட கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சவர் அவரால் நடக்க கூட முடியலையாங்க. அப்படியே மறுபடியும் அங்கனே விழுகிறாராம். இப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஒரு சேர்ல மெதுவா அப்படியே கை தாக்க உட்காந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு. யாருக்குமே ஃபோன் ரீச் ஆகல. நாட் ரீச்சபிள்னே வருது. இப்போ நல்லா தெரியுது ஆகாஷ்க்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அது இந்த இவர் பார்த்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வெளியே ப்ளூ கலர் சாரி கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இவரை கையை வந்து பிடிச்சிக்கிட்டு பாதி தூரம் நடந்து வரும்போது கையை வந்து பின்னாடி கட்டிட்டு வர சொல்லியிருக்குது. இந்த பொம்பளை யாரு? எதுக்காக இவரை கூப்பிட்டு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரணும்? எதுக்காக பக்கத்திலேயே நிக்கணும்? ஆகாஷோட மனசுல யாராச்சும் இந்த இடத்துல வரமாட்டாங்களா, நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களான்னு இருந்திருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? யாருமே இல்லாம ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கிற ரோட்ல நம்ம மட்டும் உட்கார்ந்து இருக்கிறோம். அதுவும் நம்ம கை கால்ல அசைவு இல்லை, நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோம். நம்மளை அறியாமலே வேற இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கிறோம். நம்ம பக்கத்துல ஒரு அமானுஷன் நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? ஆகாஷோட மொபைல்ல இந்த நேரம் பார்த்து ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுதுங்க. இவர் வச்சிருக்கிறது G5 மொபைல். 2013 அந்த G5ங்கிற செல் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணீங்க? நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க, நானுமே யூஸ் பண்ணிருக்கிறேன். டக்குன்னு எடுக்கிறாரு. போனை எடுத்து பார்த்தா டவர் ஃபுல்லா இருக்குது. இப்போ அவங்க ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரை பண்றாருங்க. ஆனால் ஒருத்தர் கூட கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டோட நம்மளோட கதை முடிஞ்சது. பேக் சைடில் வேற யாருமே ஃபோன் எடுக்கலன்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. சிரிப்பு சத்தம் அவருக்கு பாதி உயிர் போன மாதிரி இருந்திருக்குதுங்க அவரோட உடம்புல இருந்து. அவ்வளோதான், செத்துட்டோன்னே ஒரு முடிவு எடுத்துடுறாரு. இந்த டைம்ல தான் அவரோட கிளாஸ் ரெப் ஒரு பையன் இருக்கிறானா, அந்த பையன் ஃபோன் பண்ணுறான். அதை கால் பேக் பண்ணுறான். மறுபடியும் கால் பேக் பண்ணும்போது இந்த டக்குன்னு அட்டன் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன், என்னை எப்படியாச்சும் வந்து ரிவைவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இந்த ரெஃபோ இன்னொருத்தரும் வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா இவர் ஒரு மாதிரி ஒடுங்கி போய் ரொம்பவே இந்த ஒரு 10 நாள் சாப்பிடலன்னா ஒருத்தவங்க எப்படிங்க கிடப்பாங்க, ரோட்டில் மயக்கம் போட்டு கிடப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிறார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. டேய் எப்படா இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த,
நம்ம ரூம்ல தானே நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், எதுக்கு இங்க வந்து படுத்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது கூட இவரால் ஆன்சர் பண்ணவே முடியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஷோல்டர்ல, அதாவது இவர் நடுவில் இருக்கிறாரு, அவங்க 2 பேரும் ஷோல்டர்ல கையை போட்டு மெதுவா கைத்தாக்கா தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட பைக்ல உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க. இவரால் உட்கார முடியல, அவங்களால இவரை பிடிக்கவும் முடியல. பொணம் கணக்குறாங்க ஆகாஷ். அதாவது இந்த பொணத்தெல்லாம் வந்து தூக்குறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, பைக்கை ஒருத்தர் உருட்டிக்கிட்டு இன்னொருத்தர் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா கைத்தாக்கா நடந்துகிட்டே வராங்க. நடந்து வரும்போது ரொம்ப நேரம் அமைதியாவே வராருங்க. இவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி இங்க வந்த, ஏன் இங்க வந்த, எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது இவர் அமைதியா வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு பாலத்தை கிராஸ் பண்றாங்க. இந்த பாலத்தை தாண்டின உடனேயுமே ஒரு சுடுகாடு வருமாங்க. இந்த பாலத்துக்கு இந்த பக்கமும் ஒரு சுடுகாடு இருக்குமா, அந்த பக்கமும் ஒரு சுடுகாடு இருக்குமா. இப்போ பாலத்தை தாண்டி அடுத்ததா அந்த சுடுகாட்டை தாண்டி தான் இவங்க போகணும். இந்த சுடுகாட்டுக்கிட்ட வரும்போது ஆகாஷ் அவரோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு, கைத்தாக்க கூட்டம் வந்தார் இல்லையா, அவரை தள்ளி விட்டுட்டு அந்த சுடுகாட்டை பார்த்த மாதிரி திரும்பி நிற்கிறாராங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, லூசு மாதிரி பண்ற, நடக்கவே முடியாமல் இருந்த, இப்போ என்ன தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு போய் நிற்கிற, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஆன்சர் கூட பண்ணலையாங்க. திரும்பியும் பார்க்கல, ஆமா இல்லை எதுவுமே சொல்லலை, அந்த சுடுகாட்டையே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்போதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் பயம் வருது. ஒருவேளை இவரோட உடம்புல எதனா பேகி பிடிச்சிக்கிச்சா, அதுதான் இவனை இங்கே கூட்டு வந்து படுக்க வச்சுச்சா, இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா, சுடுகாட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணால் எப்படிங்க இருக்கும். ஆகாஷோட ஃப்ரெண்டு 2 பேருமே அவரை ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருக்குறாங்க. ஆனால் அவரை நகர்த்தவே முடியலையாங்க அந்த இடத்த விட்டு. ஒரு 1/4 மணி நேரமாக போராடி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஒரு வழியாக அவர் வந்துட்டாரு. அவரை கூப்பிட்டுட்டு இவங்க ரூமுக்கும் வந்துடுறாங்க. படுக்க வச்சு தூங்க சொன்னால் தூங்கவே மாட்டேங்கிறாராம் ஆகாஷ். மேலே ஓடிக்கிட்டு இருக்கிற சீலிங் ஃபேனையே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். வினோதமாக இருக்கிறாராம். ஆள் முகமே ஒரு மாதிரி வாடி போய் அவர் அவராகவே இல்லைங்கிறத இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எங்கே மறுபடியும் வெளியே எந்திரிச்சு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்திருக்கிறாங்க. விபூதியெல்லாம் எடுத்து பூசியிருக்கிறாங்க. மாதா கோயிலேருந்து எண்ணெய், இந்த எண்ணெய் ஒன்று இருக்குமாங்க, அந்த எண்ணெயை எடுத்து பூசி விட்டுருக்குறாங்க. நைட்டு முழுக்க செருப்பு விளக்க மாதிரி எல்லாத்தையும் தலையை சுற்றி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சு இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் யாருமே காலேஜுக்கு போகலை. இவரால் எல்லாருமே லீவ் போட்டு ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது காலையில் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு அன்டைமில் போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் படுத்துருக்கிறான், என்னடா அது பக்கத்துலேயே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறானே, எந்திரிச்சு பார்த்தா இவனை காணோம், டோரும் ஓப்பனில் இருக்குது, ஏன்டா இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்ல மாட்டான், ரிட்டன் கூட்டு வரும்போது சுடுகாட்டில் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா வந்து இவரை விசாரிக்கிறாருங்க. பூஜை அறையில் கூட்டு போய் உட்கார வச்சு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு 5 பசங்க வந்து என்னை போட்டு அமுக்குனானுங்க மேலே, என்னால் எந்திரிக்கவே முடியல. இவருக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த லேடி, ப்ளூ கலர் சாரீ கட்டின லேடி வந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. இவருக்கு திருநீர்லாம் பூசி விட்டு ஒரு கோவிலுக்கு போக சொல்கிறாரு. அந்த கோவிலுக்கும் இவர் போயிட்டு வந்துடுறாரு நியர்பையில். அப்புறம் கொல்லிமலையில் இருக்கிற அந்த சிவன் கோயில், இந்த சிவன் கோயிலுக்கும் போக சொல்கிறாரு. போயிட்டு வந்துடுறாரு. இப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. என்னன்னா, இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் கூட இருக்காதாங்க, இந்த டிஸ்டன்ஸில் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குமா. இந்த லேம்ப் போஸ்ட்டில் ஒரு 5 பசங்க, பாலிடெக்னிக் பசங்க குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் ஒரே பைக்கில் 5 பேர் வந்திருக்கிறானுங்க. ஒரு பைக்கில் 5 பேர் வந்திருக்கிறானுங்க குடிச்சிட்டு. வந்தது மட்டும் இல்லாமல் நிதானம் இல்லாமல் அந்த போஸ்ட்டில் இடித்து ஸ்பாட் அவுட்டான். 5 பேருமே இறந்துட்டாங்களாம். அங்கிட்ட வந்து இன்னொரு வெஹிக்கிள் மேலே மோதி போஸ்ட்டில் இடித்து சரியான ஒரு ஆக்சிடென்ட் ஆங்க அந்த இடத்துல. இந்த 5 பசங்களும் அங்கே இறந்ததுக்கப்புறமா அவங்களோட ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கதா பேசப்பட்டு இருக்கு அந்த ஏரியாவில். இந்த 5 பசங்களோட ஆத்மா தான் இவர் மேலே ஏறி இருக்குன்னு அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த லேடி யாரு தாத்தா? ப்ளூ கலர் சாரீ கட்டி நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சு ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்டது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த லேடி யாருங்கிறதுலாம் எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. நீ பெஸ்ட்டு உன்னோட ஊருக்கு போயிரு, நேட்டிவ் போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாப்பாங்கிறாரு. சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாருங்க. ஸ்டே பண்ணும்போது இவருக்கு ஹெவி ஃபீவர் ஆங்க. அந்த 2 நாளுமே ஹெவி ஃபீவர் தான். உடம்பு முடியலை. இந்த பஸ் ஸ்டாப்பில் எப்படி ஃபீல் ஆச்சோ அந்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இவருக்கு டவுட் வந்து இவங்களோட குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே குறி சொல்கிறவர்கிட்ட கேட்கும்போது இவங்களோட தாத்தா, யாரு, ஆகாஷோட தாத்தா இறந்து போயிட்டார். அவரோட தாத்தாவோட ஆத்மா அந்த பூசாரியோட உடம்புக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இவங்களோட காலேஜ் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இவர் படுத்திருந்த இடம், அங்க போறதுக்கு முன்னாடி 2 சுடுகாடு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாதையில தான் இவரை கூட்டு வந்தாங்க. அந்த சுடுகாட்டுல ஏகப்பட்ட மோகினி அலையுமாங்க. இந்த ஆகாஷ்ங்கிறவர் அவரோட ஃப்ரெண்டோட சேர்த்து அந்த ஏரியா சைட்லாம் சுத்திட்டு இருப்பாராம். அது போக நான்வெஜ், இந்த கவுச்சி இதெல்லாம் வந்து வெளியே வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
இவங்க அசால்ட்டாக அந்த சுடுகாட்டு சைட்லேயே போகும்போதும் இங்கிட்ட ரிட்டன் வரும்போதும், ஏன்னா அதை தாண்டி தான் இவங்களோட ரூம் இருக்குது, அதை தாண்டி தான் உங்களோட காலேஜுக்கும் போகணும், பஸ் ஸ்டாப்புக்கும் போகணுங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எதனா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அங்கனே சிக்கன் வாங்கி நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக ஆகாஷை மட்டும் குறி வச்சு அந்த மோகினி வந்துச்சுங்கிறது இவருக்கு தெரிலங்க. இப்போ அவங்க தாத்தாவோட ஆத்மா, அதாவது அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நைட்டு மட்டும் ஆகாஷோட தாத்தா வந்து காப்பாத்தலைனா, அவர் தான் இவரை மயக்கமாகி இந்த பஸ் ஸ்டாப்லேயே படுக்க வச்சிருக்கிறாரு. அப்படி மட்டும் அவர் செய்யலைன்னா அந்த மோகினி இவரை சுடுகாட்டு கூட்டு போய் சாகடிச்சிருக்குமாங்க. இது அவங்க தாத்தாவோட ஆத்மா வந்து சொல்லியிருக்குது. இதுக்கப்புறமா இவருக்கு ஹெவி ஃபீவர் இன்னுமே கண்டினியூ ஆகிருக்குது. ஜாண்டிஸில் போய் விட்டுருக்குதுங்க. ஒரு வாரமாகவே இவருக்கு உடம்பு முடியாமல் தான் இருந்திருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போயிருக்கிறாரு, கோவில்களுக்கு போயிருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகிட்டாராங்க. ஆனால் இந்த சம்பவம் இவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒன்றா. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் பிரதர். ஆனால் உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஷேர் பண்ணிவிட்டேன், நீங்கள் சொல்லுங்கன்னு இருந்தார். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரிமைண்டர்னு ஒன்று போடுங்க, நான் அதை பார்த்தேன்னா உடனே அன்னைக்கு நைட்டே வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்துடும் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக இவர் தான் நான் பார்த்தேன். இவரோட ஒரிஜினல் நேம் ஆகாஷ் கிடையாதுங்க, இது புனைப்பெயர் தான். ஆனால் இது நடந்த இடம் கொல்லிமலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காலேஜில் இவர் தங்கியிருந்த ஒரு இடம் தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் ரிமைண்டர் போட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் அடுத்தடுத்த நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். போன வீடியோவில் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருந்தீங்க. ஆனால் இது வந்து லாஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு ஒதுக்குங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் வெண்ணிலா விளாக்ஸ். இந்த வெண்ணிலா விளாக்ஸுங்கிறவங்க, அண்ணா ஆடு வந்தாலும் பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ணா, அதான் ட்ரூ அஃபெக்ஷன். நான் டெய்லி 7 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா எல்லாருக்கிட்டையும் உங்கள் சேனல், அப்புறம் இந்த சரவணன் டி கோட்ஸ் சேனல், அப்புறம் என்ஆர்எஃப்எம் சேனல்ஸ் தான் பார்ப்பேன்னு சொல்லுவேன் அண்ணா. 3 சேனல்ஸ் ஃபேவரேட். 3 சேனல்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபேவரேட்டாங்க. ஒன்று ட்ரூ க்ரைம் சீன்ஸ் ஸ்டோரி, இன்னொன்று ஹாரர் ஸ்டோரி, இன்னொன்று ஃபன் சேலஞ்ச் வீடியோ. 3 சேனல்ஸுமே அவங்களோட ஃபேவரட் சேனலாம். ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நாளைக்கு வீடியோவில் என்னோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அண்ணான்னு போட்டிருக்கிறாங்க. வெண்ணிலாமா, தேங்க்யூ ஸோ மச்மா. கீர்த்துங்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்டு வினிதா. கீர்த்துங்கிற பொண்ணு வினிதாங்கிறவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 11/11/2025 தான் அவங்களுக்கு பர்த்டேவாம். ஸோ அவங்களுக்கு இப்போயே சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே வினிதா. உங்களோட ஃப்ரெண்டு கீர்த்து வந்து உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டேம்மா. ரஜித் ராஜு அவருக்குமே இன்னைக்கு பர்த்டே. ஸோ எனக்கு நாளைக்கு பர்த்டே நான் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. ஹாப்பி பர்த்டே ரஜித் ராஜு. போன ஸ்டோரியில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு குடும்பத்தில் மூத்த பையனோ இல்லை மூத்த பொண்ணோ அவங்கள தான் வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆமாண்ணா, நானுமே வந்து மூத்த பொண்ணு தான், என்னோடய ஹஸ்பண்டுமே அவரோட குடும்பத்தில் மூத்த பையன்தான், எங்கள் 2 பேருக்கும் பிறந்த எங்களோட பையனுமே குடும்பத்தில் மூத்த பையன்தான். இப்போ எங்கள் 3 பேரையுமே அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்களோட மாமியாராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்களாங்க எப்பயுமே. நிறைய பேர் உங்களோட லவ் கொடுத்துருந்தீங்க. விடாமல் நீங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹேமலதாவா அவங்க பேர், ஹேமா மணியன்னு சொல்லிட்டு அந்த அம்மா, அவங்க வந்து கிட்டத்தட்ட எப்போத்துலேருந்தோ நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஸ்க்ராட்சிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிறேன், ஒருவேளை எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு எதனா ஒன்றுனா கூட நான் ஒரு நாள் விட்டு கூட வீடியோ போட்டுப்பேன். என்னால் முடியுங்கிற பட்சத்தில் நான் டெய்லி வீடியோ வந்து போட்டுட்ருப்பேம்மா. நீங்கள் கேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி தான் நிறைய தங்கச்சிங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே விசாரிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.